அன்பர்களே வணக்கம். துருபதன் உபயாஜர் இடத்திலே தொடர்ந்து ஓராண்டு காலம் பணிவிடை செய்து கொண்டே இருந்தான். அவன் செய்கையைக் கண்ட உபயாஜர் திரும்பவும் துருபதனை நோக்கி, துருபதா, நீ உன் கொள்கையில் இருந்து மாறாமல் என்னிடத்திலிருந்து உதவியை பெறுவதற்காக தொடர்ந்து பணிவிடை செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்து பூரிப்பு அடைகிறேன். ஆனால் உனக்கு என்னால் நீ விரும்பிய விருப்பம் நிறைவேறக்கூடியது இல்லை. ஆகையால் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். என் தமையன் ஒருவர் உள்ளார். அவர் பெயர் யாஜர். அவர் உணவை அடிக்கடி உண்ணக்கூடியவர். அதிலேயே சிந்தனை உள்ளவர். பொருளின் பொருட்டு முன்பின் யோஜனை இன்றி எந்த காரியத்தையும் செய்வார். ஆகையால் உன் காரியத்தை நிறைவேற்றித்தர அவர் முன்வருவார். அவரிடம் செல் என்று கூறினார். இதை கேட்டவுடன் துருபதன் மகிழ்ச்சி அடைந்து உபயாஜரை விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கக்கூடியவனாய் இருந்தான். அவரை போற்றினான். போற்றிவிட்டு, குருவே, ஆச்சாரியாரே, தாங்கள் கூறியபடி அந்த யாஜரிடத்திலே நான் செல்கிறேன் என்று கூறி விடை பெற்றான். துருபதன் நேரே யாஜருடைய ஆசிரமத்திற்கு சென்றான். அவரை முறைப்படி வணங்கினான். தகுந்த மரியாதைகள் செய்தான். பிறகு அவன் முனிவரை பார்த்து, அந்தணரே, அந்தணர்களிடம் சத்திரிய பலம் இருக்குமாயின் அரச பலத்தின் மூலம் அதனை வெற்றி கொள்ள முடியாது. துரோணர் என்னை மிகவும் அவமானப்படுத்திவிட்டார். அதனால் மனம் கொதிப்புற்று இருக்கிறேன். தங்களின் உதவியை நாடி வந்துள்ள எனக்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று கூறினான். அதோடு மற்றொரு செய்தியையும் கூறினான். என்ன தெரியுமா? எனக்கு துரோணர் ஒரு காலத்திலே சிறந்த நண்பராக விளங்கினார். தன் சீடன் அர்ஜுனனை கொண்டு என்னை வெற்றி கொண்டு விட்டார். அவரை வெற்றி கொள்ளத்தக்க அரசன் இந்த பூமியில் இல்லை. ஆகையால் துரோணரை கொல்லத்தகுந்த மகன் எனக்கு வேண்டும். அதற்குரிய யாகத்தை தாங்கள் செய்ய வேண்டும். தங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுக்கிறேன் என்று கீழே விழுந்து வணங்கி வேண்டி நின்றான். யாஜரும் துருபதனுடைய பேச்சை கேட்டு அதற்கு இணங்கினார். துருபதனை நோக்கி, மன்னா, நீ அஞ்ச வேண்டாம். அதற்குரிய யாகத்தை செய்கிறேன். வேண்டிய பொருளை கொடு என்று கூறினார். யாஜர் வேள்விக்குரிய ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். தன்னுடைய தம்பியையும் யாகத்திற்கு உதவி செய்ய அழைத்து கொண்டார். தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அண்ணனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உபயாஜர் யாகத்திற்குரிய உதவிகளை செய்தார். யாஜர் சாஸ்திரப்படி ஹோமம் செய்தார். அந்த யாகத்தில் மந்திர சுத்தமான அவிசை ஹோமம் செய்தபோது அந்த நெருப்பில் இருந்து ஒரு வீரன் தோன்றினான். அவன் நெருப்பை போன்ற நிற அமைப்பையும் பயப்படத்தக்க தோற்றமும் கொண்டிருந்தான். கிரீடம், கவசம், கத்தி, வில், அம்பு போன்றவற்றை அணிந்து கொண்டிருந்தான். வீர கர்ஜனை உடையவனாய் இருந்தான். தோன்றியவுடன் தேரில் ஏறி அதை செலுத்தினான். அவன் தோன்றியவுடன் வானத்தில் அசரீரி ஒன்று எழுந்தது. இவன் துரோணரின் சீடனாகவும் யமனாகவும் இருப்பான். இவன் பாஞ்சாலர்களின் பயத்தை போக்குவான், புகழை உண்டாக்குவான். துரோணரை கொன்று துருபதனின் துயரத்தை நீக்குவான் என்று அசரீரி கூறிற்று. இதை கேட்டவுடன் பாஞ்சாலத்தில் இருந்த அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். யாஜர் இரண்டாவது ஹோம காலத்தில்
மந்திரம் சொல்லி அவிசை ஹோமம் செய்தனர். அப்போது நெருப்பில் இருந்து பாஞ்சாலி என்ற பெண்ணானவள் தோன்றினாள். அவள் கருமையான நிறம் உடையவளாய் இருந்தாள். தாமரை மலர் போன்ற கண்களை கொண்டிருந்தாள். சுருண்ட கூந்தலை உடையவளாக காணப்பட்டாள். காண்பவர் மனம் கவருகின்ற அழகு உடையவளாய் இருந்தாள். திருமகள் இப்படி வந்து தோன்றினாள் என்று அனைவரும் சொல்லும்படி அவளுடைய சாயலும் தோற்றமும் இருந்தது. அவள் உடலில் இருந்து தோன்றிய நறுமணம் வாசனை எங்கும் பரவியது. அப்போது இரண்டாவது முறையாக ஆகாயத்தில் அசரீரி தோன்றியது. காலம் வரும்போது தேவ காரியத்தை நிறைவேற்றும் பொருட்டு இவள் தோன்றியுள்ளாள். பூமியின் பெரும் பாரத்தை இவள் நீக்குவாள் என்று கூறியது. இதை கேட்டவுடன் பாஞ்சாலர்கள் அனைவரும் சிங்கக்கூட்டம் போன்று கர்ஜனை செய்தார்கள். வேள்வியில் தோன்றிய இருவருக்கும் யாஜர் பெயர் சூட்டினார். ஆண் மகனுக்கு திருஷ்டத்யும்னன் என்றும் பெண்ணிற்கு கிருஷ்ணை என்றும் பெயரிட்டார். தன்னுடைய பிள்ளைகளான திருஷ்டத்யும்னனையும் கிருஷ்ணையையும் துருபத மன்னன் தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். தன் வீட்டில் அஸ்திர பயிற்சி கொடுப்பதற்காக உபகர்மாவை முறைப்படி செய்து வைத்தான். தன்னை மாய்ப்பதற்கு ஒருவன் தோன்றியுள்ளான் என்பதை துரோணர் தெரிந்து கொண்டார். இருப்பினும் விதியை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தார். தம்முடைய பெருமையை காப்பாற்றிக் கொள்ள விரும்பி தானே முன்வந்து திருஷ்டத்யும்னனுக்கு தனுர் வேதத்தை சொல்லிக் கொடுத்தார். திருஷ்டத்யும்னனும் தன்னுடைய உயர்ந்த அறிவினால் எல்லா பயிற்சிகளையும் விரைந்து கற்றுக்கொண்டான். இந்த சமயத்தில் தர்மராஜனுக்கு அதான் யுதிஷ்டிரருக்கு யுவராஜா பட்டமானது கட்டுவதற்கு ஏற்பாடுகள் நிகழ்ந்தன. அரச காரியங்களை செய்வதில் யுதிஷ்டிரனே மேலானவனாக இருக்கிறான் என்று திருதராஷ்டிரன் எண்ணினான். ஆகையால் யுதிஷ்டிரனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் செய்வதற்கு எண்ணி அதனை தன் மந்திரிகளுடன் சேர்ந்து ஆலோசனை செய்தான். இதை அறிந்த துரியோதனன் போன்றோர் பெரிதும் வருத்தம் அடைந்தார்கள். ஓராண்டு சென்றது. யுதிஷ்டிரருக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். ஒழுக்கம், அடக்கம், சாந்த குணம் போன்றவற்றில் சிறந்து விளங்கிய யுதிஷ்டிரரை எல்லோரும் போற்றினர். அவருடைய மேன்மையான குணங்களையும் பணிவையும் அடக்கம் போன்றவற்றையும் எண்ணி அவரை தர்மர் என்று அனைவரும் அழைக்கத் தொடங்கினார்கள். நாள்கள் சென்றன. அந்த நாளில் வாசுதேவரின் மூத்த புதல்வரான பலராமர் கதா யுத்தத்தில் மேன்மை பெற்று விளங்கினார். புரியலையா? கதானா கதை, கதை யுத்தத்திலே மேன்மை பெற்று விளங்கினார். அந்த பலராமன் கண்ண பெருமானின் மூத்த சகோதரர். பீமன் பலராமரிடம் சென்று அவரிடம் முறைப்படி சீடனானான். கத்திச்சண்டை, கதைப்போர், தேர்ப்போர் போன்றவற்றில் அவரிடம் தேர்ச்சி பெற்றான். கதாயுதத்தில் பீமன் நிகழ்ச்சி விளங்கினான். மிக்க பலமும் வீரமும் நிறைந்தவனாய் பீமன் விளங்கினான். இருப்பினும் தம் தம்பியரிடம் அன்புடையவனாகவும் அண்ணனிடத்திலே பணிவுடையவனாகவும் நடந்து கொண்டான். அர்ஜுனன் வில்லாற்றலில் மேம்பட்டு விளங்கினான். அர்ஜுனனுக்கு ஒப்பானவர் உலகில் யாரும் இல்லை என்று துரோணரே என்னும்படி அவன் ஆற்றல் பிரகாசித்தது. ஒரு நாள் துரோணர் கௌரவர்களின் சபையில் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நான் அக்னிகோத்தருடைய சீடன். அவர் சிறந்த வில்லாளி. ஒரு பாத்திரத்தில் இருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு நீரை மாற்றுவது போல் அவ்வித்தையை உன்னிடம் சேர்த்துள்ளேன். நான் உனக்கு வழங்கிய பிரம்மசிரஸ் என்ற அஸ்திரம் மனிதர்களிடம் பயன்படுத்தக்கூடியது அல்ல. ஆயினும் அதன் மூலம் தேவர், அசுரர் போன்ற யாரையும் வெற்றி பெறும் வல்லமை
உன்னிடம் உள்ளது. மனிதர்கள் மேல் அதனை பிரயோகப்படுத்தக்கூடாது என்ற உறுதிமொழியை நீ எனக்கு தா என்று கூறினார். ஏன் தெரியுமா? அவர்கள் பலம் அற்றவர்கள். உன் உறவினர் முன்னால் அதனை எனக்கு வரமாக கொடு என்று கேட்டார். அர்ஜுனன் உடனே, ஆச்சாரியரே, அப்படியே ஆகட்டும் என்று எழுந்து நின்று வணங்கி வாக்குறுதி கொடுத்தான். குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். துரோணர் அவனை தழுவிக்கொண்டு மேலும் மேலும் பல்வேறு செய்திகளை கூறினார். அர்ஜுனா, உனக்கு ஈடான வில்லாளி இந்த உலகத்தில் இல்லை. நானே உனக்கு சமமானவன் அல்ல. பரம்பொருளாய் விளங்கும் பகவான் கிருஷ்ணன் ஒருவரே உனக்கு ஈடானவர். அவர் உனக்கு மைத்துணரும் நண்பரும் ஆவார். அவரை சரண் அடைக என்று கூறினார். அர்ஜுனன் ஒப்புக்கொண்டான். மீண்டும் அவரை வணங்கினான். அர்ஜுனனைப் போன்ற சிறந்த வில்லாளி உலகில் இல்லை என்று எண்ணுமாறு அவனுடைய புகழ் எங்கும் செல்லத் தொடங்கியது. இந்த நேரத்தில் நடந்தது என்ன? அன்பர்களே, தொடர்ந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.